சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். நண்பு குழந்தையே, இந்த சாயப்பா நான் சொல்கின்ற இந்த ஒரு நோக்கத்திற்காக மட்டும்தான் உன்னை தேடி உன் இல்லத்திற்குள் வந்திருக்கின்றேன். என்னவென்று கேட்டால், என் குழந்தை, நிச்சயமாக கண் கலங்கி கண்ணீர் சிந்தி விடுவாய். சாயப்பா தருவது நானாக இருக்கும்போது உன்னை தேடி வருவதற்கான காரணத்தை நான் என்னவென்று உனக்கு முழுக்க முழுக்க சொல்லிவிடும் பொழுது, என் குழந்தை, நீ எதற்குமே கலங்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ வருந்தக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம், இந்த அப்பா உன்னை தொடர்வதை நீ நிச்சயமாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் எந்த காலமும் உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் முழுமையாக புரிந்து கொண்டாலே அது போதும். சாயப்பா இருக்க இனி எதற்கும் என் குழந்தை நீ கலங்க வேண்டாம். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் மட்டும் இனி எதையுமே யோசித்து என் குழந்தை நீ வருந்த வேண்டாம். அப்பா உன்னை தொடரும் இந்த நேரம், உனக்காக நான் வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாமும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு ஏற்ற பதிலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றாக தனித்து நின்று உனக்கு கொடுக்கும் என்பதையுமே நீ மறக்கக்கூடாது. சாயப்பா சொல்லிவிட்ட இந்த மாற்றத்தை நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையை மாற்றி கொடுக்க வேண்டும். அதனை நீ மறக்காதே. ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒரு மாறுதல் உனக்கு நடக்கும் என்பதை நீ மறக்காதே. சுற்றி இருக்கும் இது போன்ற காரணங்களினால், உன்னை தொடரும் இது போன்ற விஷயங்களினால் இத்தனை காலமும் என் குழந்தை கைவிட்டது எல்லாமும் போதும். இனியாவது உனக்கு நடப்பதை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடு. அப்பா வருவதற்கான காரணத்தை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்துவிட்டது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனையெல்லாம் நீ புரிந்து கொண்டு வாழக்கூடிய நிலைமையும் உனக்கு வந்துவிட்டது. எந்த நாளும் என் குழந்தையினுடைய இயக்கங்கள் எல்லாமும் தீர்ந்து என் குழந்தைக்கான எல்லா விஷயங்களும் சரியாக உனக்கு நடக்க வேண்டும். உனக்கான தேவைகளோடு இந்த வாழ்க்கையும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. சாயப்பா சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று கேட்டு கண்கலங்க வேண்டிய நிலைமை உனக்கு வரும் என்றால் நிச்சயமாக அதனை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு தகுந்தது போல எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்க வந்திருக்கின்ற இந்த நேரம் இனி எந்த நாளும் அப்பா சொல்லும் சொல்லி நீ ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள தயாராகு. இந்த சாயப்பா நான் இருக்கின்ற இந்த காலம் மட்டும் இனி என்னவென்றாலும் நீ எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு வாழத் தொடங்கிவிடு. தெய்வம் உனக்கு என்ன சொல்லி தருகிறது என்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டாயானால் இனி நடத்தப்படுவது நீ உன்னை யார் என்று நிச்சயமாக அடையாளம் கண்டு கொள்வாய். இந்த சாயப்பா ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்ல துணிகின்ற இந்த நேரம் உனக்கு நடப்பதையெல்லாம் நீ கட்டாயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். தெய்வம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எதற்காக தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்று உனக்குள் எடுகின்ற பல கேள்விகளுக்கு நிச்சயமாக உனக்கான பதிலும் ஒரு நாள் கிடைக்கும் என்பதை நீ மறக்காதே. தெய்வம் ஒவ்வொரு நாளும் உனக்கு கொடுக்கும் விஷயங்களில் உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நீ மறக்காதே. சாயப்பா நிற்க எந்த ஒரு விஷயத்தை நினைத்து என் குழந்தை நிச்சயமாக நீ கலங்கிவிட வேண்டாம். தெய்வம் இருக்கிறது என்ற ஒரு சொல் உன் வாழ்க்கையில் 1000 திருப்பங்களை நடத்தியது அல்லவா? அப்பா என்று நீ சொல்லும்பொழுது, சாயப்பா என்று நீ சொல்லும்பொழுது சரி, எந்த தெய்வத்தினுடைய பெயரையும் மனதார நீ சொல்கின்ற நேரம் அந்த தெய்வத்தினுடைய அன்பு முழுமையாக உனக்கு கிடைப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அந்த தெய்வத்தின் அன்பு உனக்கு நிறைவாக கிடைப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உடன் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டாயானால், உன்னோடு வருவதை நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக அடுத்தடுத்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கே என்று சரியாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். நான் இருப்பதில் இனி எல்லாம் உன்னை சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதை நீ மறக்காதே. நல்லதையே வேண்டி விரும்பி நிற்கும் இந்த வாழ்க்கையின் உணர்வுகளை நீ புரிந்து கொண்டாயானால் பல சந்தோஷங்களை நீ புரிந்து கொள்ளும் மன வலிமையும் மனப்பக்குவமும் நிச்சயமாக உனக்கு கிடைத்துவிடும். எந்த தேவையிலும் இந்த வாழ்க்கை என்னவென்று உனக்கு கட்டாயமாக தெரிந்துவிடும். உனக்காக நான் சொல்லும் விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்வாய். இந்த சாயப்பா இருப்பது என்றும் என் குழந்தைக்கு தன் எதிர்காலத்தை என்னவென்று உனக்கு சொல்லி கொடுத்துவிடும் என்பதை நீ மறக்காதே. எந்த நாளிலும் நான் வருவதை நீ ஏற்றுக்கொள்வதும், எந்த நாளிலும் உன்னோடு நான் தொடர்வதை நீ புரிந்து கொள்வதும் இனி உனக்கு எல்லா விஷயங்களிலும் முழு மனநிலையை கொடுத்து
உன்னை வாழ வைக்கும் என்பதையும் நீ மறக்காதே. எத்தனை நேரம்தான் இந்த வாழ்க்கை நமக்கு கஷ்டங்களை கொடுத்திருக்கிறது என்றாலும், எத்தனை சோதனையில் நாம் இருக்கிறோம் என்றாலும், ஒவ்வொன்றிலும் நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் பொழுது இவை அத்தனையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இவை அத்தனையுமே நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையுமே நீ மறக்கக்கூடாது. காலமும் நேரமும் உனக்கு ஏற்றதை எந்த நாளிலும் உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள். சாயப்பாவிற்கு வேண்டியது எல்லாம் தன் குழந்தையினுடைய வாழ்க்கையில் எப்போது சந்திக்கின்ற பிரச்சனையிலிருந்து என் குழந்தை கட்டாயமாக மீண்டு வந்துவிட வேண்டும். என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதை மறக்காதே. அப்பா இருக்கின்ற வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றிலும் முழு மதிப்பை கொடுக்கும். நீ சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையும் உன்னை சரியாக தேற்றிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. என்பதை எல்லாம் தாண்டி என்ன வருகிறது என்பதை எல்லாம் தாண்டி யாரும் உன்னை பற்றி எதையும் நினைத்து கலங்கிடாதபடி நீ வாழ வேண்டும். அப்பா இருக்கிறேன் என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாய் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை உனக்கு என்னவென்று நான் உருவாக்குகிறேன் அல்லவா? உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நான் உணர்த்துகிறேன் அல்லவா? சரி எது தவறு எது என்று நான் உனக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன் அல்லவா? இதை தாண்டி உனக்கு வேறு என்ன கவலை? என் குழந்தையே, அது மட்டுமா இந்த அப்பா உன்னை தொடர்வதற்கான முழுமையான ஒரு காரணத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளப் போகிறாய். உன்னோடு நான் வருவதற்கான இந்த நேரம் உனக்கு கொடுக்கும் அற்புதமான மாற்றங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதை மறக்காதே. தெய்வம் இருக்கும் வரை இனி உனக்கு நடப்பதையெல்லாம் எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. 1000 விஷயங்களுக்குள் என் குழந்தைக்கு ஏற்பட்ட மனக்குழப்பங்களும் மனப்பதற்றங்களும் இனி ஒவ்வொன்றாக தீரத்தான் போகிறது. ஒவ்வொரு விஷயங்களாக இந்த வாழ்க்கையில் உனக்கு முடிவுகளை கொடுக்கத்தான் போகிறது. இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்ற ஒரு புரிதல் உனக்குள் வரும்பொழுது உன்னை தேடி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக என் குழந்தை நீ மீட்டெடுக்கத்தான் போகிறாய் என்பதை மறக்காதே. வருகின்ற நேரம் இனி உனக்கு தருவதையெல்லாம் நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். உன்னை தேடி நான் நடத்துகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து வாழத் தொடங்குவாய் என்பதை மறக்காதே. அப்பா எப்பொழுதும் போல உனக்கு கொடுக்கும் இந்த விஷயங்களை நான் இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனதில் இருக்கும் எண்ணங்களை எல்லாம் தவிர்த்து உனக்குள் நம்பிக்கையை கொடுத்து, இந்த அப்பா நான் அல்லவா, என் குழந்தைக்கு எவ்வளவு துன்பங்களும் சோதனைகளும் ஏற்பட்டிருந்தாலும் அத்தனைகளிலும் இருந்து உன்னை மீட்டு உன்னை நம்பிக்கைக்குரிய ஒரு பாதையில் அழைத்து வந்து, உன் அப்பா நான் அல்லவா, இனி நடக்கும் எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் சரியாக சொல்லிக் கொடுத்து விட்ட பிறகு எப்பொழுதும் உன் முன்னால் நிற்பதோடு உடனிருக்கும் முன்னால் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் விட்டுவிட நினைக்காதே. நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை நீ தெரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு பல விஷயங்கள் நடக்கும் என்பதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். சுற்றி இருப்பது எல்லாம் உனக்கு மேன்மையை கொடுப்பதை நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதை நீ மறக்காது. என்ன வாகிவிட்டது ஏது வாகிவிட்டது என்பதை எல்லாம் இனிமேல் நான் ஒருபோதும் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டாம். உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான், நல்லதைத்தான் கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடத்தப்பட்டிருக்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேன்மையை கொடுத்திருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உன்னை இந்த தெய்வம் எப்பொழுதும் நினைக்கிறது என்பதை உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் அல்லவா? இந்த சாயப்பா எப்பொழுதுமே உனக்காக வருகிறேன் என்பது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட பேரதிர்ஷ்டத்தின் உண்மை அல்லவா? இனி எதையும் நினைத்து நீ வருந்தாமல் இருந்தாலே போதும். இனி உன்னை சூழ்ந்து நடக்கும் அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை சரியாக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நீ எப்போதும் முழுக்க முழுக்க நல்ல மனநிலையோடு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. நாம் ஆசைப்பட்ட ஒவ்வொன்றையும் நாம் நிச்சயமாக அடையத்தான் போகிறோம். நாம் விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக நாம் சரியாக புரிந்து கொள்ளத்தான் போகிறோம். உடன் இருப்பதில் இனி உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதையெல்லாம் என் குழந்தை தெரிந்து கொண்டு நாம் பேரானந்தம் கொள்ளத்தான் போகிறோம் என்பதை மறக்காதே. சாயப்பா உனக்கான வெற்றியை உடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நேரத்தை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள். வாழ்க்கை முழுமையிலும் உனக்கு கிடைக்கும் விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக ஏற்று தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு எப்போது நிலைத்திருக்கிறது என்ற ஒரு விஷயம் போதும். இனி வேறு எதற்காகவும் நீ கலங்க மாட்டாய். சாயப்பா நான் இருக்கின்றேன், கலங்காதே. அப்பா உன்னை அன்பால் அரவணைத்து எப்போதும் உனக்காகவே காத்து நிற்கின்றேன் என்பதையும் நீ ஒரு நாளும் மறக்காதே.
உன்னை தேடி வருவதும் உன்னை சுற்றி நடப்பதும் இனி எப்பொழுதும் போல உனக்கான விஷயங்களோடு உன்னை உருவாக்கும் என்பதையும் இனி மறக்காதே. நல்லது வேண்டி என்றும் உன் விருப்பங்களோடு இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எத்தனை முறை உனக்கு என்ன நடந்திருந்தாலும் உன்னுடைய எண்ணங்கள் போல எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். சாயப்பா என்று தெய்வத்தை நீ அழைத்தால் அப்பா எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உன்னை தேடி வந்து நிற்பேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.